Okay. Next program title is example for polymorphism. The category is overriding. இதுக்கு முன்னாடி ரெண்டு program பார்த்தோம் polymorphismல. The category is overloading. But here we are see overriding concept. Overriding என்ன sir? Already I told to you. So overriding concept are only developed in inherited class. Inherited classல மட்டும்தான் நம்மளால develop பண்ண முடியும் overriding concept. Here also they are set. Overriding concept always process in inheritance classes. Inheritance classesல மட்டும்தான் நம்மளால டெவலப் பண்ண முடியும் எந்த கான்செப்ட் அப்படின்னா பாலிமார்ஃபிசத்துல இருக்க ஓவர்ரைடிங் கான்செப்டை நம்ம வந்து inheritance classல தான் யூஸ் பண்ண முடியும்னு இருக்காங்க. அதாவது நம்ம வந்து இப்போ அடுத்து நம்ம என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நோட் derived class object give first priority to base class. இப்போ derived class object எந்த அதாவது derived class object give first priority to base class object base class when base class has constructor and destructor. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ல derived class object எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கும்னா பேஸ் கிளாஸ்க்கு தான் கொடுக்கும். எப்போ அதுவும் வந்துட்டு நம்மளுக்கு பேஸ் கிளாஸ்ல இன்கேஸ் பேஸ் கிளாஸ் ஹேஸ் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர், பேஸ் கிளாஸ்ல கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர்ன்ற ஒரு கான்செப்ட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த derived class object give first priority to base class has constructors and destructorக்கு கொடுக்கும். அப்போ இதில் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். derived class object give first priority to derived class containing subprogram. derived class object இப்போ rest of things எனக்கு இப்போ பேஸ் கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் இல்லை சார். இப்போ பேஸ் கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் இல்லைட்டா அப்போ என்ன சார் இருக்கும் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டரை தவிர இன்னும் ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ் என்னென்ன இருக்குதுன்னா சப்ரோக்ராம்ஸ் அண்ட் மெம்பர் வேரியபிள்ஸ். இந்த சப்ரோக்ராம்ஸ் அண்ட் மெம்பர் வேரியபிள்ஸுக்கு சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க. இப்போ derived class object give first priority to derived class containing subprograms. derived classல இருக்கிற இப்போ வந்துட்டு இப்படி சொல்லலாம் derived class இப்போ வந்து இங்கே itself derived class object give first priority to itself containing program. அதோட அந்த derived class objectோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கு தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கும். இப்போ இந்த derived classக்குள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் யார் யார் இருப்பாங்க அப்படின்னீங்கன்னா ஒன்று வந்துட்டு மெம்பர் சப்ரோக்ராம்ஸ் கண்டெய்னிங் ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கு தான் வந்துட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கும். இட்ஸ் செல்ஃப் கண்டெய்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் என்ன சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு வந்து மெம்பர் வேரியபிள்ஸ், இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மெம்பர் சப்ரோக்ராம்ஸ். ஸோ இதுக்கு தான் வந்து ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கும். எதை தவிர பேஸ் கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர் இருந்துச்சுன்னா அதுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கும். யார்? derived class object. In case base class has no constructor and destructor, then derived class object give first priority to itself containing properties. derived class அது வச்சிருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்க்கு தான் அந்த derived class object first priority கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. சரி சார், இந்த ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன சார் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் நத்திங், இட்ஸ் மெம்பர் வேரியபிள்ஸ் அண்ட் மெம்பர் சப்ரோக்ராம்ஸ் ஆர் கால்ட் அஸ் properties of class ஓட properties னு சொல்லுவாங்க. when even same subprogram found in base class. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து பேஸ் கிளாஸ்லையும் இப்போ வந்து சப்ரோக்ராம் நேம் வந்து சம்முன்னு இருக்குது, derived classலையும் சம்முன்னு ஒரு சப்ரோக்ராம் நேம் இருந்துச்சுன்னா இப்போ இந்த derived class ஆப்ஜெக்ட் எதுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கும்னா derived classல இருக்கிற சம்முன்ற ஒரு சப்ரோக்ராமுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி சார், இது வந்து எனக்கு வந்து லேட்டராக நம்ம வந்து பார்ப்போம். இப்போ வந்து இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. இங்கேயும் வந்துட்டு எனக்கு டிவன் தான் இருக்குது, எனக்கு பேஸ் கிளாஸ்லேயும் டிவன் தான் இருக்குது, எனக்கு derived கிளாஸ்லேயும் எனக்கு டிவன் தான் இருக்குது. சார் இங்கே வந்து இது எப்படி சார் பேஸ் கிளாஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஹியர் வி ஆர் ட்ரை டு டெவலப் இன்ஹெரிட்டன்ட் கான்செப்ட். இந்த இடத்துல நம்ம இன்ஹெரிட்டன்ட் கான்செப்ட் டெவலப் பண்ணுறாங்க. ஹியர் வி ஆர் டிஃபைன் பேஸ் கிளாஸ், ஹியர் வி ஆர் டிக்ளேர்ட் derived class. ஸோ த டீலிமிட்டர் இஸ் கோலன் பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க இன்ஹெரிட்டன்ட் கான்செப்ட் நம்ம டெவலப் பண்ணுறோம். ஹியர் வி ஆர் இன்டகிரேட் unrelated classes. Here make relationship between unrelated classes, separate classes இங்கே தான் ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேஸ் கிளாஸில் பாருங்கள், இங்கே வந்து here we are develop two member procedures, names are called as div and div. இங்கேயும் div தான் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் div தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே வந்து formal parameters is different. இங்கே first subprogram has two number of formal parameters, data type is int. Inga second subprogram has two number of formal parameters but data types are different. First one has int, second one has float.
So this is also matched to polymorphism concept. இப்போ நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இது வந்து polymorphism கான்செப்ட்டுக்கு யூஸ் ஆகுது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இப்போ நான் என்ன இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் கிளியர் போல according to this example, according to I selected this example called as overloading. இப்போ இது மட்டும் இருந்துச்சுன்னா ஓவர்லோடிங் சொல்லலாம். ஆனால் இப்போ வந்து நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் டெவலப் பண்ணிட்டாங்க. இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்லேயே ஐ யூஸ்ட் சேம் சப் ப்ரோக்ராம் நேம், இங்கேயும் வருது இங்கேயும் வருது. அப்போது திஸ் இஸ் கன்வெர்டட் ஃப்ரம் ஓவர்லோடிங் இன்ட்டு ஓவர் ரைடிங். ஓவர்லோடிங் அப்படின்றதுல இருந்து நம்ம எதுக்குள்ளார என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னீங்கன்னா ஓவர் ரைடிங்கிற கான்செப்ட்டுக்குள்ளார என்ட்ரு ஆகிட்டோம். ஏன்னா பேஸ் கிளாஸ்லேயும் டிவ்னு இருக்குது, நம்மளுக்கு டெரைவ் கிளாஸ்லேயும் நம்மளுக்கு டிவ்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. சேம் சப் ப்ரோக்ராம் நேம் again repeated in even in derived class also. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு இந்த மாதிரி ரிப்பீட் சேம் சப் ப்ரோக்ராம் நேம் வந்து டெரைவ் கிளாஸில் ரிப்பீட் ஆகும்போது அதை நம்ம ஓவர் ரைடிங்னு சொல்கிறாங்க. ஸோ ஹியர் ஆல்சோ div, here also found div. So this kind of features called as overriding category in polymorphism. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, இங்கே பாருங்கள், carefully watch it out. This subprogram declaration part and then this subprogram declaration part, both are same signature, both has same signature, both has same signature. இது வந்து பேஸ் கிளாஸில் இருக்க ஒரு சப்ரோக்ராம்ஸ். நம்மளுக்கு இப்போ டெரைவ் கிளாஸில் இருக்க சப்ரோக்ராம்ஸ் பாருங்கள், both has same signature. நம்மளுக்கு வந்து டேட்டா டைப்ஸ் கூட நம்மளுக்கு வந்து different data type, we are not use different data type, we are not use different number of formal parameters, here we are not use different sequence of formal parameters. நம்ம different data type யூஸ் பண்ணல, different number of formal parameters யூஸ் பண்ணல, different sequence of data type யூஸ் பண்ணல. ஆனால் இப்போ சேம் சிக்னேச்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற போது this is called as pure overriding concept in polymorphism. இது வந்து pure overriding concept in polymorphism சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த இடம் இப்போ ஈக்குவல். இப்போ இந்த சிக்னேச்சர் பேஸ் கிளாஸில் இருக்கிற மெம்பர் ப்ரொசீஜரோட சிக்னேச்சரும் டெரைவ் கிளாஸில் இருக்க மெம்பர் ப்ரொசீஜரோட சிக்னேச்சரும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அடுத்தது பாருங்கள், இங்கே வாட்ச் பண்ணுங்கள். திஸ் பேஸ் கிளாஸ் மெம்பர் procedure and may here now we are entering into second member procedure of base class. இந்த இடத்துல நம்ம வந்து second member procedure எதில் அப்படின்னீங்கன்னா base classல. Here now we are entering into second member procedure in base class. Now here we are entering into second member procedure in derived class. Both member procedure signature has same. Both member procedure has same signature. இங்கேயும் int floater தான் இருக்குது, இங்கேயும் நம்மளுக்கு int floater தான் இருக்குது. அப்போ ரெண்டுமே நமக்கு சேமாக இருக்குது. பட் first member procedure, I selected member procedure is found in base class. Now here the second member procedure, here now I selected second member procedure in derived class. This is found in derived class. இது வந்து இந்த member procedure derived classல இருக்குது அப்படின்னு இருக்கும். இப்போது இதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே இங்கே சொல்கிறாங்க, derived class object give first priority to itself containing properties. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்கும் அப்படின்னீங்கன்னா அந்த டெரைவ் கிளாஸ் வச்சுருக்க ப்ராப்பர்ட்டிஸ்க்கு தான் கொடுக்கும். மேபி அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னவாக இருக்கலாம், மெம்பர் வேரியபிள்ஸாக இருக்கலாம், இல்லை மெம்பர் சப்ரோக்ராம்ஸாக இருக்கலாம். when even same subprogram name found in base class also. ஸோ நம்ம பேஸ் கிளாஸ்லேயே அதே இருந்துச்சுன்னா எதுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னா டெரைவ் கிளாஸில் இருக்க மெம்பர் சப்ரோக்ராமுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்